வணக்கம். உங்கள் எல்லோரையும் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மிகவும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னதுன்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் காலாண்டு விடுமுறை வருகின்றது. உங்களுடைய ஃபேமிலி மற்றும் குழந்தைகளுடன் ஒரு நல்ல சுற்றுப்பயணத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். அதாவது டெல்லி, தாஜ்மஹால் மற்றும் மதுரா. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லிக்கு எதுக்கு வரணும், டெல்லியை ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, குழந்தைங்களுக்கு கொண்டு காட்ட வேண்டிய இடம் ஒன்று தான் இந்த டெல்லியும் தாஜ்மஹாலும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாறு பின்னணியோடு அமைந்தது தான் இந்த டெல்லி. இந்தியாவோட இருதயம் என்று சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் நூற்றாண்டில் பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய தலைநகரம் இந்திரபிரஸ்தா அப்படிங்கிறத இந்த டெல்லியை வச்சு தான் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் நூற்றாண்டு வரை இந்து ராஜாக்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. கடைசி ராஜா பிருத்திவிராஜ் சவான் 1191ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து படையெடுத்து வந்த கௌரி முகமது பிருத்திவிராஜ் சவானை தோற்கடிச்சிட்டு இந்தியாவை கைப்பற்றுறாங்க. அதுதான் முதலாக சுல்தான்கள் நம்ம இந்தியாவில் என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு ஆட்சி புரிகிறாங்க. இதுக்குள்ளே யாரெல்லாம் வரான்னு கேட்டிங்கன்னா, துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவங்க வராங்க, கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவங்க வராங்க. கில்ஜி யாருன்னு கேட்டிங்கன்னா, 2018 வெளிவந்த பத்மாவதி படம் பார்த்துருப்பீங்க. அதில் கில்ஜி வம்சத்தை சேர்ந்த ராஜா வில்லனா வருவார். அந்த கில்ஜி ஆட்சி புரிந்த இடத்த பார்க்கலாம், அவங்களோட கோட்டையை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் துக்ளக் வராங்க. கடைசியாக வர்றவங்க தான் லோதி வம்சத்தை சேர்ந்தவங்க. இந்த லோதி வம்சத்தில் தான் இப்ராஹிம் லோடி வராரு. இவர் தான் கடைசி ராஜா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாம் பானிப்பட்டு போர் 1526 பானிப்பட்டுங்கிற இடத்துல நடக்குது. பாபர் மங்கோல்லேருந்து வர்றாரு, இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு டெல்லியை கைப்பற்றுறாரு. அவங்க தான் முதலாக வரக்கூடிய முகலாயர்கள். பாபர் தான் முதல்ல உள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் பாபரோட பையன் ஹுமாயூன், அதுக்கப்புறம் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். கடைசி ராஜா முகலாய சாம்ராஜ்யத்தோட கடைசி ராஜா 2ஆம் பகதூர் ஷா ஜாஃபர். இவங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சிட்டு வரும்போது இந்த கதையை நம்ம விரிவாக பின்னால் பார்க்கலாம். இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முகலாய சாம்ராஜ்யத்தோட சாம்ராட் 5வது சாம்ராஜ் ஷாஜகான். இவர் தான் கட்டடக்கலையில் ரொம்ப ஆர்வத்தோட தாஜ்மஹாலை கட்டுறாரு. அவருடைய மனைவி மும்தாஜோட நினைவாக 1632 கட்ட ஆரம்பிக்காங்க. 53 கட்டி முடிக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் எடுத்துக்கிட்டுறாங்க. தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்று. நம்ம குழந்தைங்களுக்கு கூட்டிக் கொண்டு கண்டிப்பாக காட்டணும். தாஜ்மஹாலை காட்டும்போது அது பக்கத்தில் இருக்க ஆக்ரா கோட்டையும் காட்டணும். ஏன்னா அந்த ஆக்ரா கோட்டையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 4 ராஜாக்கள் ஆட்சி புரிகிறாங்க. அதாவது பாபர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அந்த கோட்டையில் தான் ஷாஜகானை ஹோம் அரெஸ்ட் பண்ணி 8 வருஷம் அவுரங்கசீப் அந்த கோட்டையில் வைக்கிறான். அதனால் அந்த கோட்டையை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஆக்ராவில் தாஜ்மஹாலையும் ஆக்ரா கோட்டையும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டெல்லி நோக்கி புறப்படுறோம். போகின்ற பாதையில் மதுரான்ட்டு ஒரு இடம் வருங்க. அதுதான் கிருஷ்ணர் பிறந்த பூமி. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. கோயில் போக விருப்பப்படுறவங்க அதை பார்த்துட்டு ராத்திரி நம்ம டெல்லியில் போய் தங்கிடலாம். அதுக்கப்புறம் 2 நாள் கம்ப்ளீட்டாக நம்ம டெல்லியை சுற்றி பார்ப்போங்க. என்னென்னதெல்லாம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, முதலாக பார்ப்போம் மகாத்மா காந்தி அடிக்கடி கோயிலில் பிரார்த்தனை செய்த லக்ஷ்மி நாராயணன் கோயில். அதுக்கப்புறம் குதுப்பினார். நான் சொன்னேன் இல்லையா, சுல்தான்கள் முதல்ல இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே அவங்க வெற்றியின் சின்னமாக கட்டினதான் குதுப்பினார். ஹிஸ்ட்ரியில் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஹிஸ்ட்ரி பாடப்புத்தகத்தில் இருக்கும். உலகத்திலே மிக உயர்ந்த கல்கோபுரம். அதோட உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 72 மீட்டர் உயரம். இந்தியா கேட் முதலாம் உலகப் போரில் இறந்து போன பிரிட்டிஷ் ஆர்மி வீரர்களுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்டால் கட்டப்பட்ட நினைவு சின்னம். முக்கியமாக பார்க்குறது அக்ஷர்தாம் கோயில். கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலத்தில் கட்டியிருக்காங்க. இது 2005 கட்டி முடித்தாங்க. உலகத்திலே மிகப்பெரிய இந்து கோயில் அப்படிங்கிற பெயரை அது பெற்றது. கண்டிப்பாக உள்ளவே அதை பார்த்துட்டு வரணும். அதுக்கப்புறம் மகாத்மா காந்தியோட சமாதி இருக்குது. மகாத்மா காந்தி டெல்லியில் தான் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1948 30 ஜனவரிக்கு நத்துராம் கோட்ஸே பிர்லாவோட வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அங்கே வச்சு சுட்டு கொன்னது தான். அதுக்கப்புறம் அவரை இங்கே டெல்லியில் தான் அடக்கம் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. அந்த சமாதியை போய் பார்ப்போம். ஏன்னா அது அடிக்கடி டிவியில் வரும். அதனால் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1600
1935ஆம் ஆண்டு ஷாஜகான் வந்து ஆக்ராவிலிருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றும்போது டெல்லியிலையும் இதே மாதிரி ஒரு செங்கோட்டை கட்டுவேன் அப்படின்ட்டு ஒரு செங்கோட்டை கட்டுறாரு. அந்த கோட்டை அங்கே இருக்குது. வருஷத்துக்கு ஒருக்கா ஆகஸ்ட் 15க்கு நம்ம பிரதம மந்திரி அதில் நின்று தான் நாட்டு மக்களுக்கு உரையாடல் கொடுப்பாரு. அதை பார்த்து அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக இந்தியா கேட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, முதலாம் உலகப் போரில் இறந்து போன தியாகிகளுக்காக பிரிட்டிஷ்காரங்க கட்டின ஒரு நினைவு சின்னம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ உள்ள கவர்மெண்ட் புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க, வார் மெமோரியல்னு ஒன்று, அதுவும் இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்த்த பின்ன நம்ம முக்கியமாக டெல்லியில் பார்க்க வேண்டியது உங்களை எல்லாரையுமே நாங்கள் பிரசிடெண்ட் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவோங்க. உள்ளே போகிறதுக்கு அனுமதி சீட்டு நாங்கள் வந்து சீட்டு எடுத்துருவோம், பெர்மிஷன் வாங்கி உங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் பிரசிடெண்ட் தங்கி இருக்கக்கூடிய வீட்டை நல்லபடியாக உங்களுக்கு காட்டுவோம். ஜனாதிபதி மாளிகையை பார்த்து முடித்த உடனே நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோட வீடு. அதாவது 1984ஆம் ஆண்டு 31 அக்டோபரில் அவங்களோட மெய்காப்பாளர்களால் சுட்டு கொல்லப்படுறாங்க. அந்த வீட்டையும் பார்ப்போம், அவங்க சுட்டு கொன்ன இடத்தையும் பார்ப்போம். அதை முடித்துவிட்டு நம்ம முக்கியமாக இன்னும் பார்க்க வேண்டியது மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிர்லாவோட வீடு. இவைகளெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக 2 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 18 பாயிண்ட் எல்லாமே நல்லா சுற்றி காட்டி உங்களை நல்லபடியாக நீங்கள் செப்டம்பரில் பிளான் பண்ணுங்கள். இவைகளை அனைத்துக்கும் ஆகக்கூடிய செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆகக்கூடிய செலவு 6000 ரூபாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியில் 3 பேர் குறைந்தபட்சம் வரணும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு கார் தந்துடுவோம். இண்டிபெண்ட்டாக நீங்கள் அந்த கார் எடுத்துக்கலாம். டெல்லியில் 2 நாள் தங்குறதுக்கு உங்களுக்கு ரூம் போட்டு தந்துடுவோம். ஆக்ராவில் ஒரு நாள் நீங்கள் காலையிலே ட்ரெயினில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கும் துணி மாற்றுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ரூம் அங்கேயும் ஏற்பாடு பண்ணி தருவோம். இவைகளை அனைத்தும் வந்து ஒரு 3 பேர் வந்தீங்கன்னா 18,000 ரூபா செலவாகுங்க, ஒரு ஆளுக்கு 6000 ரூபா. இதே இது நீங்கள் வந்து ஒரு நாங்கள் பக்கத்து குடும்பம் சொந்தக்காரங்களாம் சேர்த்துட்டு ஒரு 10 பேருக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு 3 டைம் சாப்பாடுக்கும் ஏற்பாடு பண்ணி தந்துடுவோம். இங்கே சமைச்சு கொடுக்குறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு 3 நாளும் உங்கள் வண்டியிலே உங்கள் கூடவே பயணம் செய்வாங்க. உங்களுக்கு 3 டைம் சாப்பாடு உங்களுக்கு நல்லபடியாக நம்ம தமிழக சாப்பாடு உண்டாக்கி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த டூரில் செப்டம்பர் மாதம் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நாங்கள் அறிஞ்சு தரோம். வாங்க செப்டம்பர் மாதம் டெல்லியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.